எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கனவு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு 5 ஆண்டிற்கு பிறகு தற்போது துரிதமாக பணிகள் நடந்து வருவதாகவும் 2027 பிப்ரவரி 22க்குள் இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் நோக்கில் இலக்கு நிர்ணயித்து மிக துரிதமாக இரவு பகலாக பணிகள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தென் மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 2005ஆம் ஆண்டிலிருந்தே ஜெயலலிதா அம்மையார் மதுரை மாவட்டத்தில் தோப்பூரில் இடத்தை ஒதுக்கி மத்திய அரசின் அனுமதியும் திட்டத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. அதன் தொடர்ந்து வந்த மாநில அரசு இந்த திட்டத்தை அங்கிருந்து மாற்றி ஈரோடு மாவட்டம் செங்கல்பட்டு என்ற இடத்திலோ அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு பகுதியிலோ இதை நிறுவுவதற்கான வாய்ப்பாக மத்திய அரசிடம் பரிந்துரைத்தது. ஆனால் மத்திய அரசு சொன்ன அடிப்படை கட்டமைப்பு வசதியான விமான நிலையம், ரயில் நிலையம், 4 வழி சாலை என அருகில் இருப்பது இந்த ஊரில் தான், அதாவது மதுரை தோப்பூரில் தான் இருக்கிறது. எனவே மதுரையில் தான் இதை நிறுவ விரும்புகிறோம் என்று மத்திய அரசு சொன்னது. ஒருவேளை தென் மாவட்டத்தின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு கூட இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் மத்திய அரசின் உறுதியுடன் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் 2018இல் இதற்கான இடம் மதுரை மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு 6 மாதம் தாண்டி மத்திய அரசின் ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜனவரி 27, 2019 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் அப்போது 222 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வளாகத்திற்கான எல்லை சுவர் மட்டுமே கட்டப்பட்டது. அதன் பிறகு இந்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி கடனாக அளிப்பதற்காக ஜப்பானின் நிறுவனமான ஜைகா நிறுவனத்துடன் 2021 மார்ச்சில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சிகள் மாநில அளவில் மாறிக்கொண்டே இருந்ததால் பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் உடலெடுத்து அப்படியே சென்று கொண்டிருந்தது. இப்போது இதற்கு ஒரு தீர்வு வந்தது. மட்டுமல்ல, ஜைகா நிறுவனம் காலதாமதம் எடுத்து நிதி ஒதுக்கப்பட்டதால் தற்போது முன்பு திட்டமிடப்பட்ட செலவு தொகையை விட மிக அதிகமானதாகவும் புகார்கள் இருக்கின்றன ஒருபுறம். ஆனால் இப்போது கட்டடங்கள் மிக உன்னிப்பாக அவர்கள் கட்டடத்தை 2 பகுதிகளாக பிரித்து கட்டமைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் பகுதியில் 16 கட்டிடங்கள் வருகின்றன. அதை 33 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முதல் பகுதியில் மருத்துவக் கல்லூரி பிளாக், அகாடமிக் ஜோன், நர்சிங் அகாடமிக் பிளாக், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக், சர்வீஸ் பிளாக், மருத்துவமனை பிற நோயாளிகளுக்கான பிரிவு, சிகிச்சை பிரிவு, பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான விடுதிகள், MBBS மாணவர்கள் விடுதிகள், நர்சிங் ஒர்க்கிங் ஹாஸ்டல்கள் போன்ற 16 வகையான மருத்துவ சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் கட்டப்படும். பகுதி 2இல் 16 கட்டடங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஆடிட்டோரியம், குடியிருப்பு கட்டடங்கள், இயக்குனர் பங்களாக்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பிணவரை, ஆயுர்வேத மருத்துவ பிரிவு, அதற்கான கட்டிடங்கள், சிகிச்சை பிரிவு போன்ற 16 வகை கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இது 18 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என்றும் திட்ட இலக்கு வைத்திருக்கிறார்கள். பகுதி 1இல் இடம்பெறும் கட்டிடங்கள் மொத்தமாக 10.26 லட்சம் சதுர அடி என்றும், 2வது பகுதியில் 13.05 லட்சம் சதுர அடி என்றும் சொல்லப்படுகிறது. வருகின்ற 2027 பிப்ரவரி 22க்குள் இந்த 2 பகுதிகளையும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற இலக்குடன் மிக துரிதமாக இரவு பகலாக பணி நடப்பதாகவும், தற்போது 450 பணியாளர்கள் அங்கு வேலை செய்வதாகவும், இனி மேற்கொண்டு பல நூற்றுக்கணக்கான வேலையாட்களும் இதில் சேர்க்கப்பட்டு பணி துரிதப்படுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. மத்திய அரசால் மிக துரிதமாக செயல்படுத்தப்படும் இந்த மருத்துவமனையில் 870 படுக்கை வசதிகள் உண்டு என்று சொல்லப்படுகிறார்கள். அதோடு ஆயுர்வேத படுக்கை அறை 38 உண்டு என்று சொல்கிறார்கள். செவிலியர் மாணவர் வகுப்பறைகள், ஆய்வுக்கூட கட்டிடங்கள், 2160 கார்கள் நிற்கும் இடம், 2900 இருசக்கர வாகனங்கள் நிற்கும் வசதி என பல வசதிகளுடன் இது கட்டமைக்கப்படுகிறது. 1264 கோடியாக முதலில் திட்டமிடப்பட்டு 1624 கோடியாக பிறகு கணக்கிடப்பட்டு பிறகு 1977.80 கோடியாக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இதற்றின் மதிப்பு 2021.31 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டு பணி துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஜப்பானின் ஜைகா நிறுவனம் கடனளிக்க காலதாமதம் ஏற்படுத்தியதும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. தற்போது இதை மிக துரிதமாக கட்டமைத்து செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இரவு பகலாக நடப்பதாகவும் சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கு வருவதும் தென் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி என்றால் அது மிகையல்ல.